இந்த வீடியோவில் நாம் எக்கனாமிக்ஸ் 3rd யூனிட் 10th ஸ்டாண்டர்ட் ஃபுட் செக்யூரிட்டி அண்டு நியூட்ரிஷன் அப்படிங்கிற பாடத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், டிஃபைன் ஃபுட் செக்யூரிட்டி அக்கார்டிங் டு FAO. FAO அப்படின்னு சொன்னால் ஃபுட் அண்டு அக்ரிகல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். அது ஒரு சர்வதேச ஏஜென்சி. ஸோ அது ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்பு என்றால் என்ன அப்படின்னு ஒரு விளக்கம் அளிக்கின்றது. ஃபுட் செக்யூரிட்டி எக்ஸிஸ்ட். ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்பு இருக்கின்றது எப்பொழுது? when all people at all times have physical, social and economic access. எல்லா மக்களுக்கும் எல்லா நேரத்திலும் ஃபிசிக்கல், ஒரு உடல் சம்பந்தப்பட்ட உணவுக்கு தேவையான உடல் மற்றும் சமூக மற்றும் பொருளாதார அணுகுமுறை, அக்சஸ் அப்படின்னு சொன்னால் அணுகுமுறை. ஸோ எல்லா மக்களுக்கும் எல்லா நேரத்திலும் உடல் ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியான அணுகுமுறை. எப்படிப்பட்ட உணவிற்கு? டு சஃபிஷியன்ட், சேஃப் அண்டு நியூட்ரிஷியஸ் ஃபுட், போதுமான, பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவு. இந்த மாதிரியான ஒரு உணவு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். which meets their dietary needs. ஸோ அப்படிப்பட்ட அந்த உணவு அவர்களின் தேவைகளையும் அண்டு ஃபுட் ப்ரிஃபரன்சஸ், உணவு விருப்பங்களையும் ஃபார் அன் ஆக்டிவ் அண்டு ஹெல்த்தி லைஃப், சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான அந்த உணவு இருக்கிறது. உணவு இந்த வகைகளில் இருக்கிறது. நம்முடைய உணவு இப்படிப்பட்ட ஒரு குணங்களை பெற்றிருக்கிறது என்றால் அப்பொழுதுதான் அதற்கு ஃபுட் செக்யூரிட்டி என்று பெயர். ஸோ உணவு பாதுகாப்பு என்பது உடல் ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஒரு பாதுகாப்பான, போதுமான, சத்தான உணவு. இப்படிப்பட்ட உணவு நம்முடைய உணவு தேவைகளை அவைகள் ஈடு செய்ய வேண்டும். உணவு விருப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய சுறுசுறுப்பான, ஆரோக்கியமான வாழ்க்கை தருகின்ற உணவு இருக்கிறது. அந்த உணவு இருக்கிற உணவு தான் ஃபுட் செக்யூரிட்டி. சரியா? இப்போ எப்படி படிக்கணும்னு பாருங்கள். ஃபுட் செக்யூரிட்டி எக்ஸிஸ்ட், அதை முதல்ல படிங்க. அது சும்மா ஃபுட் செக்யூரிட்டி இருக்கிறது. when all people at all times have physical, social and economic access. மூணும் படிச்சுக்கோ. physical, social and economic access. அப்புறம் to sufficient, safe and nutritious food. இது வரைக்கும் படிச்சுக்கோங்க. அடுத்தது which meets the dietary needs and food preferences. இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டு விஷயம், dietary needs and food preferences. எதற்கு? ஃபார் அன் ஆக்டிவ் அண்டு ஹெல்த்தி லைஃப். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் 2009 கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கம். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி? ஸோ உணவு மற்றும் சத்துணவு பாதுகாப்பிற்கான 3 காம்பனன்ட்ஸ், 3 உறுப்புகள் என்னென்ன? காம்பனன்ட்ஸ், பேசிக் காம்பனன்ட்ஸ், அடிப்படை, அதாவது அடிப்படை. பொதுவாக காம்பனன்ட்ஸ்னால் சம் அடிப்படை ஊட்டச்சத்திற்கான அடிப்படை கூறுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். உணவின் அடிப்படை கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the 3 basic components of food and nutrition security are availability. ஸோ உணவு கிடைக்க வேண்டும், உணவு கிடைத்தல். access, உணவை நாம் பெறுதல் அல்லது உணவை நாம் அருகுதல். அடுத்தது அப்சார்ப்ஷன், உணவினை உறிஞ்சுதல். இந்த 3, அவைலபிலிட்டி, அக்சஸ் அண்டு அப்சார்ப்ஷன், இந்த 3 தான் பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்டு நியூட்ரிஷன் செக்யூரிட்டி. சரியா? இது ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்தது, வாட் இஸ் த ரோல் ஆஃப் FCI
இன் கிரீன் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னால் பசுமை புரட்சி. ஸோ பசுமை புரட்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய உணவு தேவைகளை நமது நாட்டிலே தன்னிறைவு அடைவதற்காக கொண்டு வந்த ஒரு அறிவியல் ரீதியான ஒரு விவசாய முறை. ஸோ அதில் உணவு ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸோ இந்தியாவினுடைய உணவு கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இது ஒரு அமைப்போட பேர் FCI. ஸோ அதனுடைய பங்களிப்பு என்ன? ஸோ பசுமை புரட்சி என்கின்ற ஒரு புதிய திட்டம், ஒரு புதிய விவசாய முறை, அதை அறிமுகப்படுத்தப்பட்டது உணவு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைய வேண்டும் என்பதற்காக. அதற்கு இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய உணவு கழகத்தினுடைய ரோல் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிரீன் ரெவல்யூஷன், அதுக்கு பதில் FCI, ரோல் ஆஃப் FCI இன் கிரீன் ரெவல்யூஷன் கூட போட்டுக்கோங்க. ரோல் ஆஃப் FCI இன் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு கூட கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கோங்க ஹெட்டிங்காக. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் த கிராப்ஸ் வேர் அனௌன்ஸ்டு அட் த பிகினிங் ஆஃப் தி சீசன். ஸோ ஒரு 3 சீசன்ஸ் இருக்குது உங்களுக்கு சொல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. காரிஃப், ராபி அண்டு சையத். கரீஃபு, ராபி அண்டு சையத். இப்போ ஒவ்வொரு சீசனின் ஆரம்பத்திலும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் தி கிராப்ஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை. ஸோ விவசாயிகளுக்கு மினிமம் இந்த விலை கிடைக்கும். அவங்க உற்பத்தி செய்கின்ற பொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை. அந்த விலை வேறு அனௌன்ஸ்டுனா அறிவிக்கப்படுகிறது. புரியுதா? ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் த கிராப்ஸ் வேர் அனௌன்ஸ்டு அட் தி பிகினிங் ஆஃப் தி சீசன் அண்ட் த ஸ்டேட் ப்ரக்யூர்ட் த harvest grains through the ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ப்ரக்யூர்டுனா கலெக்டட். உணவுகளை மாநிலம் சேகரிக்கிறது. மாநிலங்கள் அந்த ஹார்வெஸ்டட் கிரெயின்ஸ், அறுவடை செய்த தானியங்களை சேகரிக்கின்றன. எதன் மூலமாக சேகரிக்கின்றன, எதன் வழியாக சேகரிக்கின்றன என்றால், இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்கின்ற ஒரு அமைப்பின் வழியாக அறுவடை செய்த தானியங்களை மாநிலமானது சேகரிக்கின்றது. ப்ரக்யூர்டு. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரொம்ப சிம்பிள் பாருங்கள். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் த கிராப்ஸ், இதுதான் படிச்சுக்கோங்க. வேர் அனௌன்ஸ்டு அட் த பிகினிங் ஆஃப் தி சீசன், இப்படி படிச்சுக்கோங்க. அடுத்தது அண்டு போட்டுக்கோங்க. த ஸ்டேட் ப்ரக்யூர்டு ஹார்வெஸ்டட் கிரைன்ஸ் த்ரூ த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஃபுட்டில் எஃப்க்கு கேப்ஸ் போடணும், சி கார்ப்பரேஷனுக்கு கேப்ஸ் போடணும், இந்தியாவுக்கு ஐ கேப்ஸ் போடணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸு இந்தியாவோட ஐ ஸ்மாலில் போடுறீங்க, ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுறீங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. ஐ கேப்ஸில் போடணும், சி கேப்ஸில் போடணும், எஃப் கேப்ஸில் போடணும். இப்போது அதை சுருக்கமாக நம்ம எப்படி சொல்கிறோம்? த FCI பில்ட் ஹியூஜ் ஸ்டோரேஜ் குடோன்ஸ். ஸோ இவ்வாறு அவர்கள் வாங்கியிருக்கார்கள், விலை கொடுத்து வாங்கிய அந்த தானியங்களை ஒரு மிகப்பெரிய சேமிப்பு கிடங்குகள், ஸ்டோரேஜ்னா சேமிப்பு, குடோன்ஸ் அப்படின்னு சொன்ன கிடங்குகள், சேமிப்பு கிடங்குகள் கட்டி அங்கே சேமித்து வைக்கிறார்கள். அண்ட் பில்ட் பஃபர் ஸ்டாக்ஸ் ஆஃப் ஃபுட் கிரைன் டியூரிங் தி ஹார்வெஸ்ட் சீசன் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆல் த்ரூ தி இயர். சரியா? இப்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தானியங்களை அரசாங்கமானது குடோனில் வச்சுக்குது. அடுத்து என்ன பண்ணுதுன்னா, இந்த பஃபர் ஸ்டாக் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ், பஃபர் ஸ்டாக் அப்படின்னு சொன்னால் தாங்கி இருக்கின்ற, இவ்வாறு உணவுகளை இந்திய உணவு ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் அரசாங்கத்தால் வாங்கப்பட்டு அவ்வாறு சேகரித்து வைத்திருக்கின்ற அந்த உணவு தானியங்களை அப்படிங்கிறது தான் பஃபர் ஸ்டாக். பஃபர் ஸ்டாக்னால் என்னென்னா, கவர்மெண்ட்டு ஃபுட் கார்ப்பரேஷன் மூலமாக வாங்கி அந்த உணவுகளை சேமித்து வைத்திருக்கிறது. அதை பஃபர் ஸ்டாக் என்று கூறுகிறோம். அந்த பஃபர் ஸ்டாக்கை
ஹார்வெஸ்ட் சீசனில் அவங்க வாங்கி வச்சிடுறாங்க. அண்ட் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆல் த்ரூ த இயர். அந்த தானியங்களை வருடம் முழுவதும் சேகரித்து வைத்து மக்களுக்கு கொடுக்கின்றார்கள். ஸோ இதுதான் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ரோல் கிரீன் ரெவல்யூஷனில். ஸோ the FCI had built storage godowns, இது ஈஸி, and built buffer stocks of food grains during the harvest season to be distributed all through the year. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா பஃபர் ஸ்டாக்னால் நான் என்னென்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது உங்களால் படிக்க முடியும். அடுத்த கொஸ்டின்னா 4th கொஸ்டின், வாட் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன்? ஸோ பசுமை புரட்சி தோன்றியது அல்லது பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது, அதன் விளைவுகள் யாவை? எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். இன்க்ரீஸ்டு ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் வாஸ் மேட் பாசிபிள் by an increased area cultivated with high yield variety of rice and wheat, as an increase in the yield of these major cereal crops. So increased food grain production, இதுதான் நமக்கு சப்ஜெக்டாக இருக்குது சென்டென்ஸ்க்கு. இன்க்ரீஸ்டு ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னால், ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் உணவு தானிய உற்பத்தி. சரியா, இது நல்லா கவனிச்சுக்கோ. ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் உணவு தானிய உற்பத்தி. இன்க்ரீஸ்டுனா அதிகரிக்கப்பட்ட உணவு தானிய உற்பத்தி. வாஸ் மேடு பாசிபிள் சாத்தியமாக்கப்பட்டது. பாசிபிள்னா சாத்தியம், மேடு பாசிபிள், வாஸ் மேடு பாசிபிள் சாத்தியமாக்கப்பட்டது. ஸோ இன்க்ரீஸ்டு ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் வாஸ் மேடு பாசிபிள், அதிகரிக்கப்பட்ட உணவு உற்பத்தி, உணவு தானிய உற்பத்தி சாத்தியமாகப்பட்டது. எதன் மூலம்? பை அன் இன்க்ரீஸ் ஏரியா கல்டிவேட்டட். ஏரியா கல்டிவேட்டட் அப்படின்னா விவசாய நிலங்கள் அதிகரித்ததன் மூலமாகங்கிறதுக்கு நம்ம பை யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்க்ரீஸ்டு ஏரியா கல்டிவேட்டட், விவசாய நிலங்கள் அதிகரிக்கப்பட்டன. ஏரியா அப்படின்னும் போது பரப்பு. ஸோ விவசாய பரப்பு அதிகரிக்கப்பட்டது. ஒரு பாயிண்ட். இந்த அதிகரிக்கப்பட்டதுடன் அதுக்கு வித்து போட்டோம். HYV ஆஃப் ரைஸ் அண்டு வீட், ஹை ஈல்டு வெரைட்டிஸ், அதிக மகசூல் தரக்கூடிய வகைகள். வெரைட்டினா வகைகள். அதிக, ஹெச்சுக்கு அதிகம், ஒய்க்கு ஈல்டு, வீக்கு வெரைட்டி, அதிக மகசூல் தரக்கூடிய வகைகளான நெல் மற்றும் கோதுமைகள். ஸோ அதனுடன் ஆஸ் அன் இன்க்ரீஸ் இன் தி ஈல்ட் ஆஃப் தி மேஜர் செரல் கிராப்ஸ். இன்க்ரீஸ்னால் அதிகரிக்கப்பட்டால், ஈல்டு அப்படின்னு சொன்னால் உற்பத்தி, ஆஃப் தீஸ் மேஜர் செரல் கிராப்ஸ், மேஜர் முக்கியமான உணவு தானியங்கள், செரல் கிராப்ஸ் உணவு தானிய பயிர்கள், அவற்றின் ப்ரொடக்ஷனை அதிகரிப்பதற்காக நாம் என்னென்னலாம் செஞ்சோன்னா HYV வெரைட்டி ஆஃப் ரைஸ் அண்டு வீட். புரியுதா? ஸோ இன்க்ரீஸ்டு ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் வாஸ் மேடு பாசிபிள். எதன் மூலமாகன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு ஃபுல்லாக படிக்கணும். பை அன் இன்க்ரீஸ் கல்டிவேட்டட் ஏரியா வித் HYV ஆஃப் ரைஸ் அண்டு வீட் as an increase in the yield of these major cereal crops. படிச்சுக்கோங்க. Yield has increased 4-fold since independence. உற்பத்தி 4 மடங்கு அதிகரிக்கப்பட்டு விட்டது. சுதந்திர காலத்திலிருந்து பார்க்கும்போது இன்று வரை ஒப்பிட்டு பார்க்கும்போது 4 மடங்கு அதிகரித்தது. 4-fold அப்படின்னா 4 மடங்கு. அப்புறம் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் விவசாயிகளுக்கு என்னென்ன செய்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இன்ட்ரடியூஸ்டு ஃபெர்டிலைசர் ரெஸ்பான்சிவ் ஹை ஈல்டு வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் வீட். ஸோ இது உரங்கள் கொடுத்தது. உரங்கள், செயற்கை உரங்கள். அந்த உரங்கள் ரெஸ்பான்சிவ். ஸோ அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஹை ஈல்டு வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ், ஹை ஈல்டு வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் வீட், நெல் மற்றும் கோதுமையின் அதிக மகசூல் தருகின்ற வகைகளுக்கு ஏற்ற மாதிரி
உரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. ஸோ இட் இன்ட்ரடியூஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் ரெஸ்பான்சிவ் ஹை yielding வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் வீட். அவ்வளோதான். இட் ensured the availability of subsidized chemical fertilizers. ensuredனா உறுதி செய்தது. இந்த கிரீன் ரெவல்யூஷன் உறுதி செய்தது. இட்டுங்கிறது கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி உறுதி செய்தது. சப்சிடைஸ்டு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ இந்த ரசாயன உரங்களை மானிய வகையில் கிடைப்பதற்கு, அவைலபிலிட்டி கிடைப்பதற்கு உறுதி செய்தது கிரீன் ரெவல்யூஷன். இட் ensured the availability of subsidized chemical fertilizers. Cheap farm credit was dispersed to farmers. ஸோ குறைந்த வட்டியில் விவசாய கடன்கள், சீப்பர் அப்படின்னா குறைந்த வட்டியில் விவசாய கடன்கள் வாஸ் டிஸ்பார்ஸ்டு. டிஸ்பார்ஸ்டுனா கொடுக்கப்பட்டது, இந்த இடத்துல விநியோகிக்கப்பட்டது ஃபார்மர்ஸ்க்கு. எப்படி, எதன் வழியாக? த்ரூ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்டு சொசைட்டிஸ். கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சொசைட்டிஸ், அவற்றின் மூலமாக இந்த சீப் ஃபார்ம் கிரெடிட் வேர் டிஸ்பர்ஸ்டு டு ஃபார்மர்ஸ். ஸோ படிச்சுக்கோங்க. அடுத்தது, ரைட் த நேம்ஸ் ஆஃப் நியூட்ரிஷியன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு. ரைட் சம் நேம்ஸ் ஆஃப் தி நியூட்ரிஷியன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கின்ற சத்துணவு ப்ரோக்ராம்ஸ் சிலவற்றின் பெயரை எழுதுன்னு சொல்லியிருக்கேன். நியூட்ரிஷனல் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடுன்னு ஹெட்டிங் கொடுத்துருங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷியன் மீல் ஸ்கீம். ஸ்கூல்ல எல்லாம் மதியம் கொடுக்குறாங்களே சத்துணவு திட்டம், அதாவது நியூட்ரிஷியன் மீல் ஸ்கீம். எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் அறிமுகப்படுத்தினதுனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷியன் மீல் ப்ரோக்ராம். ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க. PURACHITHALAIVAR. எம்ஜிஆர் எழுதிடுவீங்க. நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன். தேசிய ப்ரோக்ராம், சரியா? அது வந்து தேசிய திட்டம். அது அந்த தேசிய திட்டம், சரியா? தேசிய நியூட்ரிஷனல்னா ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம், ப்ரோக்ராம்னா திட்டம். ஸோ இப்போ நீங்கள் எப்படி படிக்கணும்னா, நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட், சத்து உணவு ஆதரவு தேசிய ஒரு திட்டம். யாருக்கு? டு பிரைமரி எஜுகேஷன், ஆரம்ப கல்விக்கு. ஆரம்ப கல்விக்கு ஒரு தேசிய திட்டம் சத்துணவு ஆதரவுக்காக. நேஷ்னல் ப்ரோக்ராம் டு நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன். மூணாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஐசிடிஎஸ். ஸோ ஐசிடிஎஸ்னு ஒரு ப்ராஜெக்ட், ஒரு திட்டம் அதுயா. அண்டு வேர்ல்டு பேங்க் அசோசியேட்டட் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ். சரியா? வேர்ல்டு பேங்க்னா என்ன? உலக வங்கி. உலக வங்கி உதவியுடன், அசிஸ்டட்னா உதவியுடன், ஒருங்கிணைந்த, இன்டகிரேட்டட்னா ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள், சர்வீசஸ்னா சேவைகள். ஸோ உலக வங்கியினுடைய உதவியுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட குழந்தைகளுடைய மேம்பாட்டு சேவைகள். சரியா? ஜென்ரல் ஐசிடிஎஸ் ப்ராஜெக்ட்ஸ். சரி, ஐசிடிஎஸ் அப்படின்னு சொன்னாக்கா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் பின்னாடி வந்திருக்கு பார்த்தீங்களா? அது வேர்ல்டு பேங்கோட உதவியுடன் செய்யப்பட்டது. ஸோ பொதுவாக இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ், பொது ஒருங்கிணைக்கப்பட்ட குழந்தைகள் வளர்ச்சி, அதாவது குழந்தைகளுடைய மேம்பாட்டு சேவைகள். அதுதான் ஐசிடிஎஸ்னு சுருக்கமாக சொல்கிறோம். ஜென்ரல் ஐசிடிஎஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வேர்ல்டு பேங்க் அசோசியேட்டட் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ். அடுத்து பிரதான் மந்திரி கிராம யோஜனா சிஸ்டம். பிரதம மந்திரி, பிரதான் மந்திரின்னா இந்தியில் பிரதம மந்திரி, கிராமோதயா அப்படின்னு சொன்னால் கிராமப்புற, யோஜனா அப்படின்னா ஒரு பிளான் திட்டம்.
ஸ்கீம்னா திட்டம். அடுத்து தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷியன் ப்ரோக்ராம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த சத்துணவு திட்டம். மிட் டே மீல் ப்ரோக்ராம், மதிய உணவு திட்டம். ஸோ தீஸ் ஆர் தி நியூட்ரிஷியன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு. சரி, இந்த 5 கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. படித்து நல்லா எழுதி பார்த்துங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உதவிகரமாக இருக்கும்போது நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.